வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி அளவில் வந்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி. முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பயணிகள் வசதிக்காக 2.5 கோடியில் எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் சென்னைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் 11 பெண் ஓதுவார்கள் உட்பட 29 கோவில்களின் ஓதுவார்கள் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அப்துல் கலாமுடைய பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை, அரசு விழாவாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சூப்பர் ஒரு ஹிட்டான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். சபாநாயகர் பதவி இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் அடுத்த சபாநாயகர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க எதிர்க்கட்சிகள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான தகவல், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 37 தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழகத்தில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட ஓகேங்களா அனைத்து விதமான தலைப்பு செய்திகளும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இணைந்து